ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பையன் நிறைய தப்பு பண்ணிருக்காமா, நிறைய தப்பு பண்ணிருக்கா. மா, ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க நியாயத்தை தான் பண்ணிருக்கீங்க. நான் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஓகே மேம். ஃபர்தரா இந்த கேஸை ப்ரொசீட் பண்றதுக்கு இன்னும் சில விஷயங்கள் தேவைப்படும். அப்ப நான் உங்களுக்கு கால் பண்றேன். வரும் சக்தி. அடியே பெத்தவளே, பெரியவளே, நல்லவளே, சூப்பர் வேலை பண்ணிட்டடி. அவர் இருக்கும்போது பாசம் இருக்க மாதிரி நடிக்கிற, போனதுக்கு அப்புறம் நல்லா ஆப்படிக்கிற. நீ எல்லாம் ஒரு பெத்த தாய். அங்கங்க தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீ ரொம்ப வித்தியாசம். அவனுங்க நாசமா போனா கூட பரவாயில்ல, ஆனா நம்ம ஜாலியா கூத்தரிக்கணும். பெத்த பிள்ளைகளுக்கு எதிராக சாட்சி சொல்லிக்கிட்டு நிக்கிற. பெத்த பிள்ளைகளை விட உனக்கு இவளுக்கு முக்கியம். ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ஒரு கை வந்து உனக்கு பாத்துட்டே இருக்க. இன்னொரு வார்த்தை பேசினா கொண்டு போடுற உன்னை. எதுக்கு இந்த வீட்டுல இருக்க முதல்ல வெளியே போடி. தர்ஷினி வேணாம், விடு. கண்டவங்க கண்டதும் பேசிட்டு தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ண வேணாம். சட்டத்துக்கு விரோதமா நம்ம எதுவும் செய்யக்கூடாது, புரிஞ்சுதா? விடு, நம்ம ஒண்ணும் பண்ண வேணாம். தண்டனை கிடைக்க வேண்டியவங்களுக்கு தானா எல்லாமே சரியான நேரத்துல கிடைக்கும். நீ விடு. சக்தி வா. ஒரு நல்ல தாய் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, எல்லா கஷ்டத்தையும் தான் அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீ இருக்க பாரு, வித்தியாசம். பிள்ளைங்க எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம ஜாலியா கூத்தடிக்கணும்னு நினைக்கிற. அன்னைக்கு இவனுக்கு ஒண்ணு ஆடுன, இன்னைக்கு 3 பிள்ளைகளும் ரோட்ல நிக்கிறாங்க. இவனை பெத்த வயித்துல அவங்களையும் பெத்த. இப்ப மட்டும் உனக்கு வயிறு குளுகுளுன்னு இருக்குதா? நீ நல்லா அவங்க சம்பாதிச்ச சொத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லாரு, அவங்க ஜெயில கடந்து நாறுவாங்க. அது நீ வெளியில இருந்து பாத்துட்டு சந்தோஷமா ரசிச்சுட்டு. உன் மருமகளோட சேர்ந்து நல்லா சந்தோஷமா கொண்டாடு. உன் மகங்க கஷ்டப்படுறத பாத்துட்டு நல்லா 100 வருஷம் சந்தோஷமா இரு. பெத்தவலாம் பெத்தவ. ஏய் நிறுத்துறி. இந்த அம்மாவை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? எங்க இருக்கணுமோ அங்க இரு. முல்ல கூட்டு போயிரு ஒழுங்கா. இவள மா தாருமா, பெத்த பிள்ளைன்னா அதுக்கு பாசத்தை மட்டும் ஊட்டி வளர்க்கறது அம்மா இல்ல. தப்பு செஞ்சா தட்டி கேட்கவும் செய்யணும், அதை தண்டிக்கவும் செய்யணும். அப்படி பார்த்தா நீ செஞ்சது சரிதான். கண்டதுங்க பேச்சுக்கெல்லாம் நீ காதை கொடுத்துக்கிட்டு இருக்காது. இரு. எங்க போற? இப்பவே அவசரமா போய் குணசேகரன் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லணும், அதானே? நான் சொன்னா உனக்கு என்ன, சொல்லலனா உனக்கு என்ன? சொல்லு. ஆனா சொல்லும் போது இந்த முக்கியமான விஷயத்தையும் சேர்த்து சொல்லு. குணசேகரன்ஸ் கேம் இஸ் ஓவர்.